Hi guys, வணக்கம். நாங்கள் கணேஷ்காந்த். டைம் பார்த்தீங்கன்னா 2:17 PM, டேட் வந்து 7th April. பார்க்க போகிறது வந்து 8th மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். 8th பொறுத்த வரைக்கும் மண்டே மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. அதே சமயம் ஃபினான்ஸ் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டியூஸ்டே இருக்குது. ஸோ நம்ம ரெண்டுமே ஜீரோ ஹீரோ பற்றி ட்ரேட் பண்ண பிளான் பண்ணலாம். மிட் கேப் நிஃப்டி செகண்ட் ஹாஃபில் நம்ம ஜீரோ ஹீரோ எடுக்கிறது நல்லது. ஏன்னா மூமெண்ட்ஸ் அவங்க ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூவ் பண்ணலாம். வெயிட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் எட்ஜில் இருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரீவியஸாக இந்த சார்ட் வந்து நான் வேறு லைன் வச்சுருந்தேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருந்த இடம் வந்து இந்த ஸ்பாட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த ஸ்பாட் கிராஸ் பண்ணலை. 22,558 இல்லைன்னா இந்த 22,600 கிராஸ் பண்ணணும். ஆனால் இதை ஒரு தடவை கிராஸ் பண்ணிட்டு திருப்பி கீழே ஒரே ஸ்பாட்டில் அடித்து கீழே வந்தாங்க. இது 2 தடவை இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ட்ராப் மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டும் அதே ட்ராப்பை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அதாவது அந்த எட்ஜில் மார்க்கெட்டை வந்து மேலேயும் ஏற விடாமல் கீழேயும் இறங்க விடாமல் மார்க்கெட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லெவல் படி பார்த்தீங்கன்னா இப்போ 22,500 கிராஸ் பண்ணதுனால அது 22,750 23,000 அது மார்க்கெட்டை ஹிட் பண்ணி ஆகணும். இது நிஃப்டியோட நிலைமை. ஆனால் நிஃப்டி நான் சொன்ன மாதிரி இந்த ட்ராப்பை மட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க, பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்கல. இதே சமயம் பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 50,000 அப்படிங்கிற டார்கெட்டை அவங்க பேஸாக வச்சு மூவ் பண்ணுவாங்க. ஆனால் நான் சொன்ன நிஃப்டி பலவீனமும் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கும் ரெண்டும் சேர்ந்து ட்ரேட் பண்ண சொல்ல மார்க்கெட்டில் நமக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு நிலவரத்தை உருவாக்குது. உதாரணத்துக்கு நம்ம பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் ஒன்று எடுத்தா நிஃப்டி புட் ஆப்ஷன் ஒன்று எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. நம்ம நார்மலாக ஹெட்ஜ் மெத்தட் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா நிஃப்டியில் ஒரு கால் ஆப்ஷன், நிஃப்டியில் ஒரு புட் ஆப்ஷன் இல்லையா, இல்லைன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு கால் ஆப்ஷன், பேங்க் நிஃப்டியில் ஒரு புட் ஆப்ஷன், இந்த மாதிரி எடுப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நிஃப்டியில் ஒரு புட் ஆப்ஷனையும் பேங்க் நிஃப்டியில் ஒரு கால் ஆப்ஷனையும் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட் இண்டெக்ஸில் ஹெட்ஜ் மெத்தட் ட்ரேட் பண்ணால் மட்டும் இதில் ப்ராஃபிட் பார்க்கலாம். போன வாரத்தோட நிலவரம் இது. ஆனால் போன வாரம் ட்ரேட் பண்ணாமல் கேட்டிங்கன்னா ஒரு நாள் தான் பண்ணும். மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் லாஸ் மாதிரி தான் நான் கவுண்டிங் எடுத்தேன். 3 நாள் லாஸ் மாதிரி கவுண்டிங் எடுத்துட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டோம். நிறைய லெவல்ஸ் போகணுன்னே வச்சுக்கலாமே. நாங்கள் ஆக்சுவலாக சின்னதாக ரொம்ப பெருசாக நம்பர் ஆஃப் கால்ஸ் அதிகமாக போகாமல் லெவல்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணது. மூமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்றதுனால லெவல்ஸ் அதிகமாக ப்ளே பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. எனிவே ஸோ நான் வரப்போகிற வாரங்கள் எப்படி இருக்கோ பார்த்தீங்கன்னா நிஃப்டி இதே மாதிரி சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி அதிகமாக வாலடைல் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. வாலடைல் இந்த சென்ஸ் மேலே ஏறி இறங்கும், மேலே ஏறி இறங்கும், மேலே ஏறி இறங்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இங்கே உங்களுக்கு ட்ரெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை தான் நான் மார்க்கிங் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இதை சப்போர்ட்டாக வச்சுருந்தேன். 21,726 சப்போர்ட்டாக வச்சு இப்போ வந்து நான் 21,876 மேக்ஸிமம் சப்போர்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக் 22,429 ஹிட் பண்ணுச்சுன்னா கால் ஆப்ஷன் வாங்கிப்பேன். ஓகேங்களா, புட்டா ஸ்டாப் லாஸுங்கிறது நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் டவுன் வந்ததுன்னா எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்ற பட்சத்தில் நான் புட் ஆப்ஷனை பற்றி யோசிப்பேன். ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 minutes சார்ட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 21,853 ஒரு ஹிட் பண்ணுறேன், 22,300 ஹிட் பண்ணி கிராஸ் லைன் கொடுத்துருக்கேன். அதே சமயம் பேங்க் நிஃப்டி எனக்கு ஒரு கிளியர் லெவல் ஒன்று கிடைச்சிது. இந்த பொசிஷன் தான் கிடைச்சிது. இந்த இடத்துல நாங்கள் கிளியராக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஜம்ப் அப் கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு கேப் அப் கொடுத்தாங்க 4ஆம் தேதி. கேப் அப் ஆனவங்க அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஹிட் ஆகாமல் இங்கேயே சஸ்டெயின் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பிரேக் கொடுத்ததுனால இப்போ நான் இங்கே ஒரு கிளாஷ் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் லைன் 2 வரும் இந்த ஸ்பாட்டில். ஸோ இதில் நமக்கு ஸ்டாப் லாஸ், அதாவது புட் ஆப்ஷனை இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறது ரொம்ப கஷ்டமான ஸ்பேஸ். ஏன்னா அவங்க இதுவரையும் இறங்கிட்டும் மேலே ஏறலாம், இங்கே இறங்கிட்டும் மேலே ஏறலாம். ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேஜில் 40,520 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இப்போ புட் கால் ஆப்ஷன் நம்ம போகணும்னு முடிவு பண்ணுறோன்னா ஆக்சுவலாக கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா போன வாரத்தோட நிலவரப்படி 48,281 வரி ஹிட் பண்ணிட்டு திருப்பி மேலே ஏறணும். ஓகேங்களா, ஆனால் இந்த மாதிரி சின்னதாக ஏறினாங்க அப்படின்னா நமக்கு 20 பாயிண்ட் தான் அதிகபட்ச ப்ராஃபிட்டே கிடைக்கும் பேங்க் நிஃப்டியில். ஸோ நமக்கு பெரிய மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வீக் எக்ஸ்பைரியில் எடுத்தாலோ இல்லை இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா?
சரி, அப்ப நான் இந்த இடத்துல என்ட்ரியில கால் ஆப்ஷன் வாங்குறேன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் எங்க வரும் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்க வரும். ஸோ டார்கெட்டை விட ஸ்டாப் லாஸ் பெருசு. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியில நம்ம வர வாரங்கள் ஃபேஸ் பண்ண போற நிலவரம். ஒன்று இங்கே ஹிட் பண்ண பிறகு வாங்குறது ரிஸ்க் பேட்டர்னா இருக்கும், இங்கே ஹிட் பண்ண பிறகு வாங்குறது ரிஸ்க் பேட்டர்னா இருக்கும். லெவலை கிராஸ் பண்ண பிறகு வாங்கலாமே, அதாவது பை அபவ்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டேஜில் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது ட்ராப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராப். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணி போச்சு, இதை நான் ஒரு லெவல் கொடுப்போம். ஸோ இங்கே பை ட்ராப் அடிச்சுட்டு திருப்பி கீழே ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு திருப்பி இங்கே வந்தது, திருப்பி இதை ட்ராப் இதை ஹிட் அடிச்சு மேலே போச்சு, திருப்பி இங்கே ஒரு ஹிட் அடிச்சுட்டு இப்போ திருப்பி இங்கே வந்திருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கிளாஷ் மார்க்கெட் வர வாரங்கள் இருக்காங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம லைவ் ட்ரேட்ல ப்ளே பண்ணலாம். அந்த லெவல்ஸ்லாம் நான் உங்களுக்கு டெலகிராம்ல போஸ்ட் பண்றேன். அஃப்கோர்ஸ் நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்றது நல்லது. ஓகே, ஸோ அதே சமயம் நம்ம கிராவல் போயிடலாம். இது வந்து போனஸ் ஷேர். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், குரூப்ல ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டு. கெமிக்கல் கம்பெனி நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 10ஆம் தேதி போனஸ் ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் தேதி இதோட டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கும். ஸோ 10ஆம் தேதி கணக்கில் எடுப்பாங்க. நாளைக்கெல்லாம் வாங்க வேண்டாம், முடிஞ்ச வரை ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வாங்குற மாதிரி இருக்குங்க. நாளைக்கு இது 220 தொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போறீங்கனாலும் பெஸ்ட் தான். ஆனால் போனஸ் கிடைக்கல, உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, கிளிக் பண்ண முடியலை அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட்ல அவன் திருப்பி 170 160 கிட்டக்க வந்து நிக்கலாம், மேபி 100க்கு கூட வந்து நிக்கலாம். ஸோ 100 வந்த பிறகு நீங்க வாங்கிக்கோங்க. இது ரெண்டுத்துல எது உங்களுக்கு பொருந்துன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல கம்பெனி. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இருக்காங்க, என்எஸ்சியில் கிடையாது. குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சொன்னதை விட நல்லாவே மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை. கோல்டு விலையும் இன்னும் கொஞ்சம் ஏற வேண்டியது இருக்கு, சில்வர் விலையும் இன்னும் கொஞ்சம் ஏற வேண்டியது இருக்கு. ஒரே ஷார்ட் ஒரே கிளியரன்ஸா போயிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களால முடிஞ்சதுன்னா மறுபடியும் 7200 வந்த பிறகு பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்க ஸ்டாப் லாஸை 7175 வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஆனா அவ்வளவு தூரம் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். 7200 வரையும் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயம். ஓகே, அது வந்த பிறகு ரீபர்ச்சேஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ as well as டெலகிராம்ல நம்ம ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ, டேக் கேர்.